அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி, ஒருத்தரை பற்றி தான் பேசுகிறார். வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இதை கடைசி காலம் என்று நாம் அறிகிறோம்னு யோவான் சொல்கிறார். அப்போ அவர் சொல்லும்போது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவருக்குள் சாத்தான் புகுகிற வரைக்கும் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்பிரிட் அவருக்குள்ள வருதுங்கிற அர்த்தம். அந்த மாதிரி தான் ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட்டு அந்த மனுஷனுக்குள்ள, பர்டிகுலர் மனுஷனுக்குள்ள வரும். அப்போ அவன் ஆன்டி கிரைஸ்டாக மாறுவான். அது வரைக்கும் இவங்க அவங்க ஆன்டி கிரைஸ்டே கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்தில் அவன் மாம்சத்திலும் வெளிப்படுவான். இவர் வெளிப்பட்ட மாதிரியே அவனும் வெளிப்படுவான். இப்போ இது எங்கே முடியும்னா அர்மகதானில் தான் முடியும். யாருக்கா தெரியுமா உலகத்திலேயே இவ்வளோ பெரிய சரித்திரத்திலே இவ்வளோ பெரிய சர்வாதிகாரி ஒருத்தன் உருவாவான்னு? அதுவும் வித்தின் 10 இயர்ஸ்க்குள்ள யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இது. ஆன்டி கிரைஸ்ட் என்ன? ஆன்டி கிரைஸ்ட் என்பது யார்? சரி, ஆன்டி கிரைஸ்ட் என்பது யார் அப்படிங்கிறத விட முதல்ல ஆன்டி கிரைஸ்ட் என்பது ஆவி. அது ஒரு ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அது ஒரு ஸ்பிரிட். உதாரணமாக நீங்கள் வாசிங்கன்னா 1 யோவான் 2:18 நீங்கள் வாசிக்கும் போது, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி, ஒருத்தரை பற்றி தான் பேசுகிறார். வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இதை கடைசி காலம் என்று நாம் அறிகிறோம்னு யோவான் சொல்றார். அப்போ அவர் சொல்லும்போது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ அந்த அநேக அந்தி கிறிஸ்துகள்னா அப்போ அந்தி கிறிஸ்து நிறையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே வசனத்தில் அவரே தான் சொல்றாரு, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி. அது சிங்குலர், ஒரு ஆளை சொல்றார், சிங்குலர். அப்போ இதில் நம்ம என்ன புரிதல் நமக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆதாமை படைக்கும் போது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அப்போ ஆண்டவர் அதை எப்படி ஆரம்பிக்கிறார்னா 1:26 நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக, சிங்குலர், அவர்கள் பலுகி பெருகி அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தர் தான், ஆனால் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவன் ஒன்று தான் அந்த இடத்துல, ஆனால் அவனுக்குள்ள இந்த காரியங்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்தி கிறிஸ்துங்கிறது ஒரு ஸ்பிரிட். ஆனால் அது அந்த சுபாவம் நிறைய பேருக்குள்ள இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணமாக பவுல் சொல்கிறார், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்ல வர்றாரு, 4வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும் ஆன்டி கிரைஸ்ட் பற்றி தான் அவர் பேசுகிறார். அதில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்வார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அதாவது இப்போவே இருக்குன்னு அவர் சொல்கிறார். அவர் பீரியட்லேயே தெசலோனிக்கேயர் புக்கு தான் நமக்கு ஃபஸ்ட்டு எழுதப்பட்டது நிருபங்களில், அப்பயே அது இருக்குன்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட் உடைய காரியங்கள் அப்பவே கிரியை செய்யுது. ஓகே. ஸோ ஆன்டி கிரைஸ்ட் என்பது ஒரு ஸ்பிரிட். அது யார் யாருக்குள்ளெல்லாம் கிரியை செய்யுமோ அந்த ஸ்பிரிட்டுக்குரிய சுபாவங்கள் இருக்கு. அந்த சுபாவத்தையும் அவரே எழுதுறாரு. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பார். இந்த சுபாவங்கள் உடையவங்க எல்லாமே ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட். ஒன்று எதிர்க்கிறவன், கிரைஸ்ட், கிறிஸ்துவ அல்லது பரிசுத்தாவியை கிறிஸ்துவை எதிர்க்கக்கூடியது. அடுத்து தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவதோ எல்லாத்துக்கு மேலே தன்னை கடவுளோட தன்னை பெருசாக காட்டுறது. அடுத்து தன்னை எல்லோரும் கடவுளாக வணங்கணும்னு நினைக்கிறது. இந்த மாதிரி சுபாவங்கள் மனுஷங்களுக்கே வரும். இப்போ ரோம ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை கடவுளாக வணங்கணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்க. பல ராஜகுமாரத்திகள் பார்த்தீங்கன்னா தன்னை காலில் எல்லாருமே விழணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க. தங்களை தெய்வமாக அவங்க உருவகப்படுத்துகிறாங்க. இதெல்லாமே அந்த ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட் சுபாவங்கள்னு பைபிள் சொல்லுது. இது இல்லாமல் இன்னொரு விஷயத்துலையும் பைபிள் சொல்லுது. அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் தான் 21-22 வசனத்தில் குமாரனையும் பிதாவையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அந்த ஸ்பிரிட் என்ன செய்யணும், ஒன்று பிதாவை மறுதலிக்கும், இன்னொன்று குமாரனை மறுதலிக்கும். அதாவது பிதாவை தேவன் இல்லைன்னு சொல்லும், இல்லை குமாரனை தேவன் இல்லைன்னு சொல்லும். இவங்க 2 பேருடையதான அந்த காரியத்தை ஒன்று இவர் அக்செப்ட் பண்ணும், இல்லை அவர் அக்செப்ட் பண்ணும். 2 பேரும் இருக்காங்க. ஏதாவது ஒன்று மறுதலிக்கும், ஒருத்தரையும் மறுதலிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த ஆள் தத்துவமாக அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாம அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனால் அவர் தேவன் ஒருவர் தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அந்த ஆள் தத்துவம் பிரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதாவை நோக்கி பிதாவின் கையிலிருந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார்.
இப்போ நீங்கள் வெளிப்படத்தில் 22:1 வாசிச்சு பாருங்க. அதாவது எப்படி இருக்கும்னா, அந்த அந்த 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்கன்றதுனால ஒரு நல்ல விளக்கம் அங்கே இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 3 காரியம் இருக்கும் அதில். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு. அப்போ தேவன், கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒரு சிங்காசனம் இருக்காங்க. ஒருத்தர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த ஆள் தத்துவம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிரிஞ்சிருக்காது. அவர் ஒருவராக இருந்தார். அதுக்கப்புறம் அது ஆள் தத்துவத்தை கொண்டு வரார். ஸோ இதை மறுதளிக்கிறவங்க ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் அந்த ஸ்பிரிட்டோடைய சுபாவங்கள். ஓகே பிரதர், ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்து வருவான்னு பைபிள் சொல்லுதில்ல, இந்த அந்தி கிறிஸ்து எந்த நாட்டுல இருந்து வருவான்? முதல்ல அந்தி கிறிஸ்து வந்து ஒரு மனுஷன். இப்போ ஆவின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவன் ஒரு மாம்சத்திலும் வெளிப்பட வேண்டி இருக்கிறது. இப்போ உதாரணமா தேவன் ஆவியாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு முழுக்க அவர் ஆவியாக தான் வெளிப்பட்டார் நமக்கு. அவர் ஒரு இடத்துல நம்மை போல மாம்சம் உள்ளவராக மாறுறார். இப்போ ஆதியாகமம் 3:15 ஏவலை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பாம்பை பார்த்து சொல்லும் போது அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த ஸ்திரீயின் வித்து என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் தான் கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். அப்போ சர்பத்தின் வித்துங்கிறது வந்து ஆன்டி கிரைஸ்ட் குறிக்கிறது. ஸோ இந்த ஸ்திரீயின் வித்து எப்படி நீங்க ஸ்பிரிட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் பரிசுத்த ஆவி, ஆவியில் தேவ ஆவியானவர் இருக்கிறார். அதை நீங்க மாம்சத்தில் எடுத்தீங்கன்னா, அவர் மாம்சத்தின் ரத்த மாம்சம் உடையவராய் வெளிப்பட்டார். அதே மாதிரி ஆன்டி கிரைஸ்டும் ஸ்பிரிட், ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட் அது இருக்கு. அதே நேரத்தில் அவன் மாம்சத்திலும் வெளிப்படுவான். இவர் வெளிப்பட்ட மாதிரியே அவனும் வெளிப்படுவான். இப்போ இது வந்து எங்க முடியும்னா அர்மேகதான்ல தான் முடியும். அப்போ இந்த ஆன்டி கிரைஸ்ட் என்பது மாம்சத்தில் வெளிப்பட வேண்டியது. அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்டால் அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் வரணும். இப்போ வந்து இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா, தாயின் வயிற்றில் இவர் பிறக்கிறாரு. பரிசுத்தாவின் துணையோடு கூட கன்னியின் வயிற்றில் இவர் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்க்குறோம். இவன் சர்பத்தின் வித்து. அப்போ சர்பத்தின் துணையோடு கூட ஒரு ஸ்திரீ குழந்தை பிறக்கானா வாய்ப்பு இல்லை. ஆனால் இதிகாசத்தில் ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன இதிகாசம்னா, கிரேக்க இதிகாசத்தில் இன்னும் சொல்ல போனால் அலெக்சாண்டருடைய பயோகிராஃபியில் அது இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலெக்சாண்டர் 33 வயசுல முழு உலகத்தையுமே தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டார். ஆல்மோஸ்ட் 70 to 80%. எப்படி இந்த வல்லமை அவருக்கு இருந்துச்சு? அவர் 22 வயசுல ஆரம்பிச்சாரு, 33 வயசுல முடிச்சிட்டாரு. 11 வருஷம் தான் அவர் மொத்தமே. எப்படி இந்த 11 வருஷத்துக்குள்ள இவ்வளோத்தையும் அவரால் கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தபோது, அவர் பயோகிராஃபியில் இருக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு நான் வந்து எங்க அம்மாவுக்கும் பிலிப்புக்கும் பிலிப்பு அவங்க அப்பா பேரு, பிலிப்புக்கும் பிறந்தவன் கிடையாது. எங்க அம்மா வந்து ஒரு பாம்போடையே தான் இருப்பாங்க. அது உண்மையிலே அலெக்சாண்டருடைய அம்மா வந்து ஒரு பெரிய மலைப்பாம்பை தங்க கூட வச்சிருந்தாங்க. எங்க போனாலும் மலைப்பாம்பு தோல்ல போட்டு போவாங்க. அவங்க கூட படுத்திருக்கும் போது மலைப்பாம்பு அவங்க பெட்ல இருக்கும். அவங்க ஹிஸ்டரியில இருக்கு. ஸோ அந்த பாம்புக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்ததுனால அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம பாம்பு பிசாசுன்னு சொல்றோம். அவங்க ஒரு கடவுளை சொல்றாரு, ஜியூஸ்ன்னு சொல்லி. அந்த கடவுள் ஒலிம்பியான் காடும்பாங்க. அந்த கடவுளுக்கும் எங்க அம்மா வந்து பிறந்தது. அந்த பவர்ல நான் பிறந்தேன். அதனாலதான் எனக்கு இவ்வளவு வல்லமைன்னு அவர் எழுதுறாரு. இப்ப நீங்க இதை எடுத்து பாருங்களேன். ஓகே, மாம்சத்துல பிலிப்புக்கு தான் பிறந்தார் அஸ்பர் இது. ஆனா அவர் அது என்ன சொல்ல வர்றாரு, அந்த ஸ்பிரிட் சொல்ல வராது, அந்த ஸ்பிரிட்டை சொல்ல வர்றாரு. இந்த புரிதல் தான் நமக்கு வேணும். இப்போ ஆன்டி கிரைஸ்ட் வந்து கண்டிப்பா மாம்சத்தில் தான் வெளிப்பட போறான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ ஒரு உதாரணமா உங்களுக்கு சொல்றேனே, ஹிட்லருடையதான ஒரு புக்கு ஒன்று இருக்கு, லாஸ்ட் கேம்ப்னு சொல்லி ஒரு புக்கு ஒன்று இருக்கு. அதுல அவர் வந்து அவருடைய பயோகிராஃபியோட அவர் எழுதுனதெல்லாம் பண்ணியிருக்கிறார். அந்த புக்கில் இன்ட்ரோடக்ஷனில் ஹிட்லரை பற்றி எழுதும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஹிட்லர் மாதிரி ஒரு சாந்தமான அமைதியான ஆள் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு எழுதியிருக்கோம். ஹிட்லர் வந்து பயங்கரமான ஒரு படம் வரைகிற ஆர்டிஸ்ட். அவர் என்ன செய்யணும்னா, ரோட்டில் உட்காந்து எதில் இருக்க பில்டிங் அப்படியே வரைவார். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர். ஆனால் அவர் எப்படி இவ்வளோ பெரிய டிக்டேட்டர் ஆனார்? ஒரு 60 லட்சம் யூதர்களை கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு குரூயாலிட்டி அவருக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்போது, அந்த இன்ட்ரோடக்ஷனில் இருக்கு, அவருக்குள் சாத்தான் புகுகிற வரைக்கும் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்பிரிட் அவருக்குள்ள வருதுங்கிற ஓகே. அந்த மாதிரி தான் ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட் அந்த மனுஷனுக்குள்ள, பர்டிகுலர் மனுஷனுக்குள்ள வரும். அப்போ அவன் ஆன்டி கிரைஸ்டாக மாறுவான். அது வரைக்கும் அவங்க ஆன்டி கிரைஸ்டே கண்டுபிடிக்க முடியாது. யாருக்காவது தெரியுமா, 1920ஸ்லயே பாலிடிக்ஸ்க்கு ஹிட்லர் வந்துட்டாரு. அவர் கட்சி வந்துருச்சு ஜெர்மனியில. யாருக்காவது தெரியுமா உலகத்திலேயே இவ்வளவு பெரிய சரித்திரத்திலே இவ்வளவு பெரிய சர்வாதிகாரி ஒருத்தன் உருவாவான்னு? அதுவும் வித்தின் 10 இயர்ஸ்க்குள்ள யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இது. ஸோ ஆன்டி கிரைஸ்டுங்கிறதான அந்த ஸ்பிரிட் ஒருத்தர் மேலே இறங்கும். அப்போ அவன் கண்டிப்பாக மாம்சத்தில் வெளிப்படுவான். அப்போ அவன் பிறக்கிற இடம் ஒன்று இருக்கும். இப்போ இயேசு என்னதான் சர்வ லோகத்தையும் உண்டாக்கின தேவனாக இருந்தாலும் அவர் பெத்லஹேமில் பிறந்தாருன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆன்டி கிரைஸ்ட் பிறக்கிற இடத்த பற்றியும்
பைபிளில் இருக்குது. எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் 9, 10, 9, 10, 11, 12 4 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, நீ கண்ட 7 அந்த ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிற அந்த மிருகத்தினுடைய 7 தலைகள் வந்து 7 மலைகளாம் 7 ராஜாக்களாம். இதில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறார், இன்னொருவன் வர வேண்டும், அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும், இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8ஆவதாவனும் அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த 7 மலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 7 மலை வந்து ரோமில் இருக்கக்கூடிய 7 மலை. அது ரோம் தான் உலகத்திலே 7 மலை உள்ளதான நகரம். அதாவது 7 மலைக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கிற நகரம். குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பேலண்டின், சீலியன், எஸ்குயிலின்னு சொல்ல இந்த ஒரு 7 மலைகளுக்கு மேலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு டிவியில் வந்து, நான் சொல்கிறது அப்ராடில் இங்கிலீஷில், அந்த டிவியில் வந்துட்டு ஆன்டி கிரைஸ்டோடையதான ஊர் எதுங்கிறதுனால ஒரு பண்ணும்போது சவுதி அரேபியான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, நிறைய மலைகள் இருக்குது. இப்போ எருசலேம் பற்றி சொல்லும் போது கூட எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல அப்படின்னு இருக்கு, நிறைய மலைகள் இருக்குது. ஆனால் ஊர் அந்த மலைக்கு மேலே. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 மலைக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வந்து அந்த அவன் வர்றது வந்து மேக்சிமம் ரோமனாக இருப்பான். இன்னொரு கருத்து கூட இருக்குது. என்ன கருத்துனா, இப்போது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 12 கோத்திரம் இருக்குது, அதாவது தான் கோத்திரம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யாக்கோபு ப்ராஃபஸி சொல்லும் பொழுது குதிரையின் மேல் இருக்கிறவர் மல்லாக்க விழுந்தபடி அவர் குதிங்காலை கடிக்கிறவனா இருக்கும், வழியில் கிடக்கும் விரியன் சர்ப்பம்னு இருக்கும். தான் கோத்திரம் தான் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் பல நாட்டில் செதறி போயிருந்தாங்க 2000 வருஷமா. ரோம் நகரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு யூதனாக தான் அது இருக்கணும், இஸ்ரவேல்னா அது இருக்கணும், தான் கோத்திரத்தை சார்ந்தவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் ரோம் என்பது பர்டிகுலராக இருக்கிறது.